வெல்கம் டு மை சேனல். இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் மாங்காவை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அது எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுருங்க. வீட்டையும் கடுகையும் வறுத்து வச்சுருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கோங்க மாங்காயில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க கடுகும் வெந்தயம் பவுடரும் டோட்டலாக அப்படியே இதில் ஆட் ஆன் பண்ணிவிடுங்க. போட்டிருக்க மசாலாலாம் மாங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளம்புறதுக்கப்புறமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கேஸ் அடுப்பில் சின்ன ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இது மாங்காயில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தலைனா கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் மாங்காயில் சேர்த்துக்கோங்க. இது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் கைவிடாமல் ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸ் கூடனாலும் நீங்கள் இது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.